உன்னை பைக்கில் கூப்பிட்டு போகிறது எவனை பின்னாடி கூப்பிட்டு போகிறது ஒன்று தான். இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா அப்போவே கல்யாணத்தன்னைக்கு ஓடி இருப்பேன்டி. அவங்கவுங்க ஹாஸ்டலுக்கு போக தான் அழுவாங்க, இது வீட்டுக்கு போகிறதுக்கு அழுவுற. உன் புருஷன் குத்துக்கலாட்டம் இருக்கேன், எவனோ ஜெரிதான் எனக்கு பிடிக்குன்னு சொல்கிற. யாரு அவன்? எப்பயும் யாரையும் நம்பக்கூடாது, அது உன் கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி. கொண்டு போய் கொல்லிமலையிலே தொலைச்சிட்டு வரேன் இருங்க. வீட்லேயே தின்னு தூங்குனே இல்லை, உடம்பு வலிக்கல, வெளியே வந்து இல்லை, அதனால உடம்பு வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. போதும் போதும் பார்வையில் கொள்ளாதே, மீண்டும் மீண்டும் பொய்கள் சொல்லாதே. காதல் காலம் எல்லாம் நீதானே. நல்லா தான் இருக்கும் இதுவும். ஏறு. உன்னை வச்சுட்டு ஸ்பீடு அழுத்தினா என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியும், அதனால நான் ஸ்பீடு அழுத்த மாட்டேன், கவலைப்படாத. ஆமாம், உன்னை பைக்கில் கூப்பிட்டு போகிறது எவனை பின்னாடி கூப்பிட்டு போகிறது ஒன்று தான். வேகமாக கூப்பிட்டு போனால் இப்போ என்ன டைவர்ஸ் பண்ணிடுவது தானே? பண்ண மாட்டியா? என்ன பண்ண என்ன டைவர்ஸ் பண்ணுவ? ஆ அது என் கழுத்து நெறிக்குது. என்ன பண்ண என்னை டைவர்ஸ் பண்ணுவ? அப்போ உங்கள் வீட்டுக்கு போறியா? வேகமாக கூப்பிட்டு போனால் கோச்சிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போனோம், சரியா? அப்பயும் போக மாட்டியா உங்கள் வீட்டுக்கு? ஆ, உங்கள் அப்பாவோடய போயிருவியா? இப்போ பாரு, எடுத்து இப்படி வீலிங்கில் பறக்கிறன்னு மட்டும் பாரு. யார் சொன்னா? உட்காரு, நீ உட்காந்து மட்டும் பாரு. என்ன பண்ணுவ? சண்டைக்கு வரியா? சண்டை போடலாமா? ஒரு வாரத்துக்கு அவுட்டிங் கிடையாது உனக்கு. ஏய், வண்டி நீ 28ல் போகலடி, இதுக்கே வா. ஏய், 40 தாண்டி இருக்கு. ஆ என்ன ஏண்டி இன்னும் 39 தாண்டலடி, நீ 40 தாண்டி சொன்ன. 40லேயே போனேன்னு வச்சுக்கோயே, நாளைக்கு தாண்டி கொல்லிமலைக்கு போய் சேருவோம். நீலாம் ஒரு ரேசரோட ஒய்ஃபாடி, எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தியா நான்? ஐயே, நான் வந்து போ. ஐயோ போலீஸ் அக்கா, அது இந்த வண்டியோட சவுண்டுக்கு பயப்படுற நீ, வேற ஒன்றும் இல்லை. உலகத்தில் சூப்பர் பைக் பிடிக்கலன்னு சொன்ன மொதல் பொன்மணி நீ தான் போல. பெண்மணி அது. வயசு இறக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கோ மாமாவை, என்ன பிடிச்சிக்கோ. அப்படி வச்சுக்கோ, அப்படியே ஜாலியாக போகலாம். இப்படி தான் போவேன், வேகமாலாம் போக மாட்டேன், சரியா? வயிற்ற கில்லாதிரி பண்ணி அடியே, இன்னும் 100 தாண்டலடி, 5வது கீரடி. ஃபர்ஸ்ட் கீர் எவ்வளோ போகும் தெரியுமா என் வண்டி? 140 எவ்வளோ போகும்டி. முன்னால் 5வது கீர்லேயே 40 தாண்டி போயிட்டுருக்கேன் பண்ணி. ஏன் ஸ்கூட்டியில் போகலாமே? ஸ்கூட்டியில் போகிறதுக்கு தான் இந்த அண்ணன் மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டிய தானே. எதுக்கு ரேசரை கல்யாணம் பண்ணேன்? கல்யாணம் பண்ண மாதிரி நான் ஒரு ரேசர்னு சொல்லி தானே உன்னை கல்யாணம் பண்ணேன். ஒன்று மாரியா ஃபஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இல்லை, நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுன்னு போய் சொன்னேன். அப்புறம் பார்த்தா நீ ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காருவா. அப்புறம் ஏதோ டாப்பருன்னு சொல்கிறாங்க, ஏதோ 10th நிறைய மார்க் எடுத்துன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் தெரிஞ்சிருந்தா அப்போவே கல்யாணத்தன்னைக்கு ஓடி இருப்பேன். பிரியா, உங்கள் வீட்டுக்கு போகலாமா? உங்கள் வீட்டுக்கு வரலாம், சொல்கிறது கேளு. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நேராக போனால் 2 கிலோமீட்டர் உங்கள் வீடு. ஏன்? அவங்கவுங்க ஹாஸ்டலுக்கு போக தான் அழுவாங்க, இது வீட்டுக்கு போகிறதுக்கு அழுவுற. இதுதாண்டி ஆர்டிஓ. உன் புருஷன் 3 நாளில் இங்கே தான் பைத்தியக்காரனாட்ட சுற்றிட்டு இருந்தான். இதுதான் ஆர்டிஓ, பார்த்துக்கோ.
உனக்கு தெரியாதுடி. ஒன்று எத்தனை சொல்லு பார்க்கலாம். இந்த பைக் சவுண்டில் எங்கத்தான் எனக்கு காது கேட்குது. ஒன்று எத்தனை? 11. அது மேக்ஸ் கணக்கு, இது உன் புருஷ கணக்கு. அப்படிதான். யார் அது மூஞ்சில மண் அடிச்சுட்டு போனது பாரு. இப்போ பயம் இல்லை தானே? கரெக்டாக இருக்கு, ஓட்டிகிட்டு இருக்கேன் தானே? பெட்ரோல் இல்லை, அதனால தான் இவ்வளோ பொறுமையாக ஓட்டிகிட்டு வந்தேன். ஐயோ, அந்த இடத்துல கரெக்டாக மண் அடிச்சிட்டான். அதுக்கு தான் என்னை பிடிச்சிக்கணும். மண் அடிச்சு விட்டாங்க. 1000 ரூபாய்க்குலாம் இல்லை, 600 ரூபாய்க்கு போதும் பெட்ரோல். அப்படி பாவி இருடி இந்த தயல. ஆனால் 600 ரூபாய்க்கு நான் பவர்னா கேஷ் கொடு மேடம். உன் போனில் காசு இருக்குல்ல? உன் ஃபோன் பேக் கேஸில் இருக்குது. என்ன மிடி பேங்க்கா? நான் கூட இந்த மாதிரி 500 நோட்லாம் வச்சதில்லை. மிச்ச காசு வேணாமா? மிச்ச காசில் 2 இட்லி சாப்பிட்றோம், கிளம்புறோம். 5 லிட்ரு A² + B². நேற்று ஒரு 3 லிட்ரு போட்டேன். 200 இவளுக்கு, 200 எனக்கு. ஓ 100 போதும் இவளுக்கு. இந்தா கரெக்டாக தான் என்னைக்கோ ஏண்டி? உன் புருஷன் குத்துக்கலாட்டம் இருக்கான். எவனோ ஜெரி தான் எனக்கு பிடிக்குன்னு சொல்ற. யார் அவன்? எனக்கு 1000 பேர்த்த பிடிக்கும். நீ எப்படி அப்படி சொல்லலாம்? யார் அந்த ஜெரி? அந்த கிளிப்பு போட்டுக்கோ. இந்த வண்டியில் வேற நெருப்பு அடிக்குமே. இங்கே நெருப்பையே பற்ற வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என் வண்டியில் தான் அவ்வளோ பெரிய நெருப்பு பட்டார்னு வெளியே வருமே. என்னை நம்பி நீ ரோட்லேயே வர மாட்டேன். கார்னிங் ரோட்லாம் கிடச்சா திருப்புன்னு திருப்பவனு. எப்படி நம்பி கொல்லிமலைக்கு ஒத்துக்கிட்ட? நம்பிக்கை அதுதானே. இல்லை பிரபு என்ன சொன்னது? அப்படியா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீ நோட் பண்ணிக்கணும். எப்பயும் யாரையும் நம்பக்கூடாது. அது உன் கட்டின புருஷனாக இருந்தாலும் சரி. 2வது பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டை நோட் பண்ணணும். நீ அங்கே போக மாட்டேடி. ஃபோட்டோ நீங்களே எடுக்கிறீங்களா? க்ளவுஸ் போட்டிருக்கேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? சரி சரி. பிரதர், ஹாய் பிரதர். எந்த ஊர்? கிருஷ்ணகிரிங்களா? சரி சரிங்க. ரைடுங்களா? மூணார் போயிட்டுருக்கீங்களா? சரி சரி பிரதர். உட்காந்திக்கோ, வண்டியில் உட்காந்திக்கோ. குட்டி வண்டியில் உட்காந்திக்கோ. சரி பிரதர். இல்லை பிரதர், சும்மா அப்படி ஒரு காஃபி குடி போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். அதுதான். என்ன பிரதர்? ஃபைன் பிரதர். சரிங்க, பார்த்து விட்டுங்க. நீங்கள் சோலோ டிரைவா? சோலோவாக ரைட் பண்ணுறீங்களா? சரி சரி, பார்த்து விட்டுங்க. கொஞ்சம் நல்லா திரும்பி பாரு. ஓகே ப்ரோ, பாய். பாய் பிரதர். பையனை எங்கேயோ பார்த்தேன். அந்த பையன் யார் தெரியுதா? நம்ம அங்கே கோயில் போனப்போ ஒரு ஃபேமிலி வந்து பேசினாங்க தெரியுமா? அவங்க. சரி பிரதர், ஹாப்பி ஜெர்னி பிரதர். சேஃபாக ரைட் பண்ணுங்க. பார்ப்போம் மறுபடியும். இதுதான் சாபாசா கடை. ஆனால் சாபாசா யாரா அவன்? ஒண்ணுதான் வரமாட்டேன். இதை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ பைக்லேயே ரெகுலராக உட்கார்றது. உனக்கு ஹெல்மெட் வேணுமா? இது ஓகே தானே இந்த மாதிரி ஸ்பீட் ஓட்டுறது?
உனக்கு ஒரு காமெடி தெரியுமா? எனக்கு வழியே தெரியாது முதல்ல அங்கே போகிறதுக்கு. நான் பாட்டுக்கு ஏதோ குட்டாம்போக்கில் போயிட்டுருக்கேன், கண்ணை மூடிட்டு எங்கேயோ போக விட்டுறான் பாரு. அவங்களும் தான் லாங்கார் வச்சுருக்காங்க, அவங்களதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்க. என்னது மட்டும் நான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு இப்படி இருக்குது. ஆமாவா? சீக்கிரம் அவ்வளோதான், பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் என்ன வேலை? ஆனால் ஆண்டவன் சும்மா விட மாட்டான், இது முடிஞ்சிடுச்சுல்ல, அடுத்தது உன் மூலியமாக ஏதாச்சும் தருவான். ஆமே, உனக்காச்சும் கொல்லிமலை வழி தெரியுமா? வழி தெரியாது, அந்த ஒரு டவுட்டாக இருந்துச்சு. பாலத்து மேலே இருந்து பார்த்தா தான் தெரியுமா? அதுதான் பாலத்து மேலே ஏறி நின்று பார்த்தேன். இங்கே தான் ஒரே டைம் சிவாவை கூட்டிகிட்டு வந்தான்னு நினைக்கிறேனே. ஆமாம், 800 வந்தோம் லாஸ்ட்டாக. இருந்துச்சார் யூட்டன் போடணும். ஆமாம், வண்டியில் வேறு டைல் தேடி கழட்டிட்டேன், இண்டிகேட்டர் பின்னாடி இல்லை. எத்தனை வருஷம்? 2 வருஷம் ஆகிடுச்சு மறுபடியும் இந்த பக்கம் வரேன். 800 கூட இந்த ரோட்டில் சொங்கின்னு அப்படியே வீலிங் அடிச்சுட்டே போயிட்டு இருந்திருப்பேன் சார். இன்னைக்கு என் நேரம் 140 தாண்டதே பெரும்பாடாக இருக்குது. விடவே மாட்டேங்கிறேன், வச்சுக்கிட்டு கொண்டு போய் கொல்லிமலையிலே தொலைச்சிட்டு வரேன். இருங்க, இதுக்கப்புறம் எனக்கு வழி தெரியாது. இந்த ஒரு ரோடு மட்டும் தான் தெரியும், இந்த ரோடு வழியாக போகணும் அப்படின்னு தெரியும். இந்த ரோட்டில் தான் அப்படியே வீலிங் அடிச்சுட்டே போயிட்டு இருந்தேன். இருக்கிறதுலே பவர் வீலிங் ஒரே ஒரு டைம் பண்ணது இங்கே தான், அதுக்கப்புறம் நான் பண்ணுறதே விட்டுட்டேன். இதுக்கு மேலே வழி தெரியாது. ரோடெலாம் புது ரோடு வேறு போட்டாங்க. கொல்லி ஹில்ஸ் நாங்கள் போர்டு போட்டிருக்குப்பா. மேப்பு பார்க்காமே போயிட்டேன்னா நீ ஏன் வண்டி ஓட்டுற? ரோடு தெரியலனுங்கிற. அங்கே போயிட்டு வைசர் திறந்துக்கோ, ஹில் ஸ்டேஷன் ஏறிச்சுன்னா ஸ்பீட் எடுக்க மாட்டேன். இப்போதான் ரைடே ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள எங்கடி ரெஸ்ட் கேட்குற? பொறுமை. இங்க பேரு எப்படி? ஓகேவா? ஆமாம், வீட்லேயே தின்னுட்டு தூங்குனே இல்லை, உடம்பு வலிக்கல, வெளியே வந்து இல்லை, அதனால உடம்பு வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு தான் அப்போவே சொல்கிறது ஜிம்முக்கு போன்னு. கேட்குறியா என் பேச்ச? உன்னால தான் நான்லாம் வேறு அடுத்த வாரம் தான் வீட்டு பக்கமே வர மாட்டேன். 10 மணினா 10 மணிக்கு தான். என்ன ட்ரெஸ் இது? ஆமாம், இன்னுதா? இந்த ஹெல்மெட் லூசா இருக்கும், இப்படி வந்துருதா? தூக்கி நிமிர்ந்து பார்க்கும்போது கழுத்து ரொம்ப வலிக்குது. அன்னைக்கு என்னை போட்டு வாட்டி எடுத்தில, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கு இந்த ஹெல்மெட்டு? அந்த ஹெல்மெட் கீழே போயிடுச்சு. இன்னும் வீட்டுக்கு போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இப்படியே தான் வண்டியில் வரும். நீ மட்டும் ஊன்னு சொன்னால் வீலிங்லேயே கூப்பிட்டு போவேன். என்ன சொல்கிற? எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா? அது வேற ஒன்றும் இல்லை, நீ அடிக்கடிக்கு வெளியே வந்துட்டே இருந்தீங்கன்னா உனக்கு பழக்கமாக இருக்கும். இந்த வண்டி மட்டும் தான் கேட்க மாட்டேங்குது. இல்லை, நீ வந்துட்டு வீட்டிலே இருக்க, அதனால் உனக்கு அது இது தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு ரீல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே வெளியெலாம் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு அது பழகிடும். பார்த்தியா வரும்போது எவ்வளோ ரைடர்ஸ் இருந்தாங்க. அது வேணால் வசனம் ஒன்றே கண்ணாடி விட்டு சொன்னா தரமாட்டேன், போகும்போது தான் தருவேன். எனக்கு என்னதுடா இது? வெள்ளை கலரில் ஒட்டிட்டு போலாமா?
இங்கே பேர் எப்படி ஜாலியாக போகிறாங்க. ஏன் கார் கலர் இடம் இல்லையா? நான் வெளியே உட்காந்துட்டு வரான். உட்காந்து இருக்கேன். அங்கே வெளியே சிக்னல் கிடைக்கல போல, அதனால வெளியே உட்காந்து ஃபோன் பேசிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக இப்போ தான் ஹீல்ஸ் ஏறி இருக்கோம். அங்கே பார்த்தியா செக் போஸ்ட்டு, அந்த இடம் தான் வந்துட்டு எல்லா வண்டியும் செக் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. ஓவர் நாய்ஸ் பொல்யூஷன் வண்டிலாம் மேலே அனுப்பிச்சுட மாட்டாங்க. அவர் நேரம் ஏதோ பிஸியாக இருந்தார் போல், அனுப்பிச்சி விட்டார். கீழெல்லாம் எப்படி ஒரு 20-30 சூப்பர் பைக் இருந்துச்சு லைனாக. அதில் யாரோ ஒருத்தர் க்ளவுஸ் கீழே போட்டு வந்துட்டாங்க. நான் அங்கேயே பார்த்தேன், எடுக்கலான்னு தான் பார்த்தேன், எடுத்து கொடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு. சரி அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு தெரியல, பார்த்தா இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதோட கொல்லிமலையோட பெண்டு தெரியாது தானே? தமிழ்நாட்டிலே பயங்கரமான ஏர் பெண்டுன்னா அது கொல்லிமலை தான். எப்படி தெரியும் உனக்கு? எங்கே படித்த? நீ படிக்கலைன்னா தான் ஆச்சரியப்பட வேண்டியது. இங்கே பார், தெரியும், பார்த்துருக்கேன். இங்கே பார் எப்படி இருக்குது பார்த்தியா? ஆக்சுவலாக சாரி, தலைகீழ இருக்குது மேப்பு. என்னடா எப்படி வச்சாலும் ஒரே மாரி தான் இருக்குது. இது சுத்த மாட்டேங்குதுப்பா. இன்னும் பேர் இவ்வளோ இருக்குது. மேலே போகிறோம், டெம்பிளை விசிட் பண்ணுறோம். நீ வேறு மலை ஏறுறதுல எக்ஸ்பர்ட்னு தானே சொன்னேன். ஏர்பெண்டை பார்த்து தலை சுற்றிடாதடி. கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. இப்போ தான் 3 போட்டிருக்குமா? இவ்வளோ இருக்குது. போலாமா? என்னது? 8 மணி ஆகிடும். 7 மணிக்கு நான் தரேன் உனக்கு. 7 மணிக்கா? வா வா, இன்னும் இந்த மாதிரி நிறைய ட்ரெக்கிங் உனக்கு கூப்பிட்டு போகிறேன். உனக்கு தானே ஹில் ஸ்டேஷன் பிடிக்கும்னு சொன்னேன். முன்னாடி இப்படி தான். கேரளா பைக்லேயே போகலாம் நான் யோசிக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அங்கே பாரு பைக்கு. ஐயா வா நாமளும் போகலாம். அவங்க பாரு ஆஃப் ரோடிங் பைக்கு என்ன அழுத்துறாங்க. நான்லாம் 80-100 கார்னிங் அடிக்கிறவன். போகிற வேகத்துக்கு அப்படியே கார்னிங் போடுவேன், க்ளோஸ் கட் அடிப்பேன். உனக்கு ஆக்சுவலாக இப்போதைக்கு ஃபஸ்ட் டேனால உனக்கு விட்டுருக்கேன். இதுலேருந்து 19th டே பாரு, வீலிங்லேயே கார்னிங் அடிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. பானை தூக்கி கமுத்தி வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு மண்டமல்ல. எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அதுதானே ஹெல்மெட்டு? இல்லையே, உன் ஹெல்மெட் வீட்டில் இருக்கு. அதுதான் எனக்கு தெரியும். உங்கள் ஹெல்மெட் உங்களுக்கு லூஸாக இருக்கும். இது என்னது போட்டு தேய்ச்சேட்டிங்க ஹெல்மெட்டை. அப்புறம் நீயே டெசர்ட்டில் தூக்கி எஞ்சி அது என்ன தூக்கி இல்லையா? எப்போ பைக் வாங்கி தரேன் எனக்கு? ஏதோ R9 ஏதோ வருதுன்னு கேள்விப்பட்டேன். 2 லட்ச ரூபா இங்கே இருக்குது, அது 10-12 லட்சம்டி. அப்படி பார்த்தாலும் மிச்சம் ஒரு 10 லட்சம் கூட இருக்கிறது. எனக்கு காதில் கழுத்துல எல்லாம் கழுத்து கொடுத்துட்டா அதெல்லாம் பத்தாது. கிட்னி, லிவரு இதெல்லாம் வேணும். ஏன் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. ஏற முறை பயங்கரமாக இருக்கா? சூயிங்காலை செங்கரையா சுங்கரையா என்ன ஏறிட்டு இறங்கிட்டா? கழுத்து திரும்ப ஏதோ நியூஸ் பேப்பர் கசக்கி போடுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது என் கழுத்துலேருந்து. இப்போ பேர் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போனாங்களா, அவங்கள நம்ம இப்போ சேஸ் பண்ணி பிடிக்கிறோம். செங்காரை போல பசங்களோட கடைசியாக வந்தது. அப்போ என்ன ஸ்பீடில் தெரியுமா வண்டி வளைச்சி போவேன். நிறைய போகிறதுக்குள்ள 4-5 பேர் கீழே விழுந்தோம். அது வேறு விஷயம். இருந்தாலும் இது நிச்சயம் நம்ம புதுசாக ஒரு கேங்லாம் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்னென்னா இந்தமாரி சின்ன ரைட்லாம் போகலாம். சும்மா 1 டே. சில பேர் வந்துட்டு வீட்டில் ஸ்டே பண்ண விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க இருக்காங்களா, அதனால காலையில் போய்ட்டு சாயங்காலம் வருவாங்களா, அந்தமாரி ரைட்லாம் நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் என் கூட சேர்ந்து ரைட் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குன்னா இங்கே வாங்கினா நம்ம வந்துட்டு போயிட்டு நான் சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு நான் வந்துடணும் அப்படின்னு இருந்தாலும் ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். நான் வரேன், அந்த ஊருக்கு வரேன், அந்த ஊரில் சுற்றி பார்த்துட்டு நான் அப்படியே எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன்.